டிஸ்க் பல்ஜ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்பைனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுமா? ஸ்பைன் அப்படின்றது என்ன, அதோட வேலை என்ன, அதில் என்ன இருக்குது? ரொம்ப மெடிக்கலெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க தேவையில்லை. ₹1 காயின் இருக்கு இல்லையா, அதை கண்டினியூஸாக அடுக்கி வச்ச மாதிரி எலும்பு இருக்கும். அதுக்கு நடுவில் அந்த ₹1 காயினுக்கு நடுவில் ஜெல்லி இருக்கும், எல்லா லெவல்லையும் இருக்கும். அந்த ஜெல்லி தான் டிஸ்க். இதுதான் ஸ்பைன். இந்த ஸ்பைன் ஜெல்லியும் ஹார்ட் போன், தட் மீன்ஸ் ₹1 காயினும் அதுக்கு நடுவில் இருக்க ஜெல்லியும் கம்பைன் ஆனது தான் ஒரு ஸ்பைனல் செக்மெண்ட். இதுக்கு முன்னாடி எதுவும் கிடையாது. இதுக்கு பின்னாடி முதுகுத்தண்டு இருக்கு, முதுகுத்தண்டு நரம்பு இருக்கு. இந்த ஜெல்லி இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஜெல்லி பிதுங்கி வந்து பின்னாடி வர நரம்பை தொட்டுச்சுன்னா அது டிஸ்க் பல்ஜ். அந்த ஜெல்லி பிடுங்கி வந்து டோட்டலாகவே அந்த க்ளோஸ் சர்க்கியூட்லேருந்து வெளியில் வந்து அமுக்கிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் டிஸ்க் ப்ரொலாப்ஸ். ரெண்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஷியேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்க தேவையில்லை. ஹெர்னியா அப்படின்னாலும் ப்ரொலாப்ஸ்னாலும் எல்லாமே ஒன்று தான். அது வந்து அதோட ஸ்டேஜஸ். நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து பல்ஜுன்னு சொல்லுவோம், அடுத்தது டிஸ்க்கு வந்து கண்டெய்ன்டு டிஸ்க்குன்னு சொல்லுவோம், அடுத்தது எக்ஸ்ட்ரூஷன்னு சொல்லுவோம். எக்ஸ்ட்ரூஷன்னா அந்த கேவிட்டி மாதிரி இருக்கிற அந்த ஜெல்லி சப்ஸ்டன்ஸ்லேருந்து அந்த பால்ல இருந்து அந்த ஜெல்லி பிடுங்கிட்டு வெளியில் வந்துடும். இந்த 3 விதத்துக்கும் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தேவையில்லை. ஆனால் இந்த 3 எப்படி இருந்தாலும் வெளியில் வர்றது பிரச்சனை கிடையாது. வெளியில் வர டிஸ்க் நரம்பு அமுக்கிறது தான் பிரச்சனை. எவ்வளோ மோசமாக அமுக்குதுன்றது தான் பிரச்சனை. அது என்ன பிரச்சனை கொடுக்குதுன்றது தான் பிரச்சனை.